அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருகின்ற புத்தாண்டின்படி சிவன்மலை ஆண்டவனின் அருளால் 9 கிரகங்களுடைய உச்சம் பெற போகக்கூடிய 4 ராசிகள் எதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ராசிக்காரர்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தாலே இந்த நேரத்தில் சிஎம் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குங்க. அப்படிப்பட்ட 4 ராசிகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் பொதுவாகவே 2026 எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த ஜாதகத்தில் கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 ஆண்டில் பார்த்தீங்கன்னா குருவும் சனியின் முக்கிய பேச்சுகள் சக்தி வாய்ந்த சிம்மாசன யோகத்தை தரப்போகுதுங்க. இந்த யோகத்தால் பார்த்தீங்கன்னா 4 ராசிக்காரர்களுடைய சரித்திரம் படைக்கும் அளவுக்கு அதிகாரமும் பதவி செல்வத்தை பெறக்கூடிய இருப்பதாக சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக கணித்திருக்காங்க. இந்த சிம்மாசன யோகத்தை யாருக்கு தெரியுமாங்க இந்த ஆண்டு கிடைக்க போகுது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முக்கிய கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வருகின்ற 2027 ஆண்டு கால புருஷ தத்துவத்தின்படி மிகவும் வலிமையான ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. ஜூன் 2, 2026 அன்று குரு பகவான் கடகராசிக்கு செல்வதும் குரு உச்சம் ஏற்பட இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன ராசிக்கு மாறுவதுன்னு பெரிய மாற்றங்கள் நிகழ இருக்குங்க. இந்த கிரக நிலைகளால் சில ராசிகளுக்கு சிம்மாசன யோகத்தை தரப்போறாங்க. சாதாரண மனிதனையும் சரித்திர நாயகனாக மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட இந்த 2026 ஆண்டு அதிர்ஷ்ட நிறைந்த ராசிகள் யார் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க. அந்த வரிசையில் கடகராசி நண்பர்கள் தான் முதல்ல நீங்கள் வரீங்க. அதிகாரத்தின் உச்சாணி கொம்பு நிச்சயம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெறப்போகக்கூடிய முதல் ராசி நீங்கள் தாங்க. குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்ந்து உச்சம் தரப்போகிறாரு. மேலும் உங்கள் ராசியில் குரு அமர்வதால் ஹம்ச மகாபுருஷ யோகன்னு சொல்லுவாங்க. இது அறிவாற்றல் மற்றும் தலைமை பண்பை மேம்படுத்துங்க. மேலும் உங்களுக்கு அரசியலில் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பாக அமையும். எதிர்பாராத உயர்மட்ட பதவிகள் இல்லைன்னா முதல்வராகக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு உயர வாய்ப்பு இருக்குங்க. மேலும் சமூகத்தில் உங்களுக்கு சொல்லுக்கு மதிப்பு அதிகளவு வரும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயம் இந்த நேரத்தில் வெற்றி உண்டாகும். அடுத்ததாக 2வது ராசியாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி தாங்க. பாக்கியங்களின் உச்சம் விருச்சிக ராசிகளுக்கு குருவின் 9ஆம் பார்வை கிடைப்பதால் இது உங்களுக்கான யோகத்தை தருங்க. மேலும் இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் இனி வேகம் எடுக்கும். அரசு வழியில் மிகப்பெரிய லாபத்தை பெறுவீங்க. மேலும் தேர்தலில் பார்த்தீங்கன்னா நின்றீங்கன்னா கட்சி பொறுப்பில் இருப்பவங்களுக்கு மக்கள் செல்வாக்கு பெருகும். பொருளாதார ரீதியாக 9 கிரகங்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைப்பதால் சொத்து சேர்க்கை பணப்புழக்கம் அபரிவிதமாக அமையுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி நண்பர்களுக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் குருவின் 5ஆம் பார்வை கிடைக்க போவதால் ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்தாலும் குருவின் பார்வை சனி தரக்கூடிய பாதிப்புகளை நீக்கி யோகமான காலத்தை தரப்போகுதுங்க. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இனி அமையும். பெரிய நிறுவனங்களை தலைமை பொறுப்பு இல்லைன்னா ஆளுநர் போன்ற பதவிகளும் நிச்சயம் உங்களை தேடி வருங்க. இந்த நேரத்தில் நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் தெய்வாருடோ குருவருடோ இணைந்து உங்களை சமூகத்தில் உச்சாணி கொம்புல அமர வைக்க போகுது. கடைசியாக வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா துணிச்சலும் வெற்றியும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்க போவதால் உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் உண்டாகும். எதிர்ப்புகளை துவம்சம் செய்து முன்னேறக்கூடிய நேரங்க. ஒரு மாநிலத்தையோ இல்லைன்னா பெரிய அமைப்பையோ வழிநடத்தக்கூடிய ஆளுமை திறன் நிச்சயம் உங்களுக்கு கூடும். அரசு அதிகாரிகளுக்கு அதிகார பதவியில் இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு விற்றாதீங்க பாஸ் சொல்லும் அளவுக்கு வாய்ப்புகள் வந்து சேருங்க. பெரும் செல்வமும் அதிகாரம் உண்டு. இந்த 2026 ஆண்டு கிரகங்களுடைய அழகியல் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். குரு பகவானும் கடகராசியில் உச்சம் பெறுவதால் பெரு செல்வமும் அதிகாரமும் உங்களுக்கு கிடைக்குங்க. சனி பகவான் மீன ராசியில் பயணிப்பதால் இது பொறுமையையும் அனுபவ அறிவையும் அளித்து உங்களுக்கு வாழ்க்கையை சீராக்க உதவும். ராகு கும்பத்தில் கேது சிம்மத்தில் அமர்ந்து வெளிநாட்டு தொடர்புகளையும் புகழையும் தேடித்தர போகிறாரு.
வந்து பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, இந்த 12 ராசிகளுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகார முறை என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த 2026 பொறுத்தவரை மேஷராசி அன்பர்களுக்கு பொறுமையை சோதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கலாம். ஏழரைச்சனியார் மன அழுத்தம் கொடுங்க. தொழில், நீதி, உறவுகளை கவனமாக இருங்க. பருவகால நோய்கள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் அனுமனுடைய சாலிச பாராயணம் செய்வது சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அடுத்ததாக ரிஷிபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளை திறக்கக்கூடிய காலமாக அமைந்திருக்கு. குரு பயிற்சி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில், நீதி, உறவுகளை நல்ல பலன்கள் உண்டு. திருமணம் கைகூடி வரும். நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா ஏதாவது முடிந்த அளவுக்கு தானம் செய்வது சிறப்பான பலனை தருங்க. அடுத்ததாக வரக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுசார் பணிகளில் வெற்றியை தருங்க. எழுத்து, கற்பித்தல், தகவல் தொடர்பு துறையில் இருந்தீங்கன்னா பெரிய சாதனை உண்டு. வருமானம் இனி பெருகும். திருமணம் கைகூடி வரும். இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பசுவுக்கு தீவனம் அளிப்பது தாங்க. அடுத்ததாக வரக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உணர்ச்சி பூர்வமான சீரத்தன்மையும் மகிழ்ச்சியும் தருங்க. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு உண்டு. முதலீட்டிற்கு பிற்பகுதி சிறந்ததுங்க. தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சிவபெருமானை மனதார வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்காது. காரிய தடைகளும் நீங்கிடும். அடுத்ததாக வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டில் உங்களுக்கு தைரியத்தையும் சமூக மதிப்பையும் அதிகரித்து தருங்க. வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும். திடீர் பணவரவு உண்டு. சகோதரர் ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எந்த ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் உரிய மருத்துவரை அணுகுவது ரொம்ப நல்லது. அதே போல் சூரிய நமக எனும் மந்திரத்தை ஜபம் செய்து வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக ராசி சக்கரத்தில் வரக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே ஒழுக்கம், கடின உழைப்புக்கானதாக அமையும். அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருங்க. பட்ஜெட் போட்டு செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். காதல் உறவுகளை கொஞ்சம் கவனமாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் பறவைகளுக்கு தானியம் அளித்தாலே சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அடுத்ததாக வரக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 பொறுத்தவரை இணக்கமும் அன்பின் ஆண்டாக இருக்கலாம். கலை, ஃபேஷன், சினிமா துறையில் இருந்தீங்கன்னா பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்குங்க. திருமண வாழ்க்கையில் இனிமே உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தொடர்ந்து லட்சுமிக்கு பூஜை செய்து வர வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும். வறுமை நிலை மாறிடும். அடுத்ததாக வரக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 பொறுத்தவரை ஆராய்ச்சி மாற்றத்திற்கான ஆண்டாக அமையும். தொழில்நுட்ப துறையினருக்கு வெற்றி உண்டு. திடீர் லாபம் உண்டுங்க. வாகனம் ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செவ்வாய் சுந்தரகாண்ட பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தரும். ராசி சக்கரத்தில் அடுத்ததாக வரக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த 2026 பொறுத்தவரை உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆண்டுங்க. குருவின் அருளால் அறிவும் செல்வமும் பெருகும். உயர்கல்விக்கு ஏற்ற நேரமாக அமையும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் வியாழக்கிழமை அன்று கடலை பருப்பு தானம் அளிப்பது சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிடுங்க. அடுத்ததாக ராசி சக்கரத்தில் வரக்கூடிய 10வது ராசியாக அமைந்த மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு சனியின் தாக்கத்தால் உங்கள் செயல்களில் வேகம் குறையலாம். ஆனாலும் சீரத்தன்மை வருங்க. வேலை மாற்றத்திற்கு ஆண்டின் நடுப்பகுதி ஏற்றதாக அமையும். குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே சனியின் தாக்கம் குறையும். அடுத்ததாக 11வதாக அமைந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரை 7.5 சனியின் மத்திம கட்டம் நடக்குவதால் கடின உழைப்புக்கு பிறகே வெற்றி உண்டு. சோம்பலை தியாகம் செய்ய வேண்டிய நேரம் தாங்க இது. சேமிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏழைகளுக்கு உணவளித்து வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை படிப்படியாக நீக்கணுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு தான் இந்த ஆண்டு விழிப்புணர்வு பயணங்களில் செய்யக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு. வேலைக்காக நீண்ட பயணங்கள் செல்ல நேரிடலாம். தான தர்மங்கள் செலவு அதிகரிக்குங்க. விஷ்ணு சகசரநாமம் படித்து வருவது சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா 2026 அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய 4 ராசிகள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். அதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம் மற்றும் துலாம் மற்றும் மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்கலாங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படி அமைய போது பணமழை போட்டக்கூடிய 4 ராசிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம்.
மேலும் இந்த 12 ராசிக்காரர்களோ குறிப்பிட்ட பரிகாரத்தை தொடர்ந்து செய்தாலே உங்களுக்கான கெடுதல் பலன் நீங்கி நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இந்த வீடியோ பிடிச்சிருக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.